மீண்டும் ஒரு அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு இவ்விவகாரத்தை மாற்றக் கோரி அமித்ஷாவுக்கு பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியிருக்கிறார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி அமித்ஷாவுக்கு அண்ணாமலை கடிதம் எழுதியிருக்கிறார். திமுகவினர் துணையுடன் கள்ளச்சாராய வியாபாரம் நடைபெறுவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார். தற்போது இவ்விவகாரத்தில் இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அண்ணாமலை கடிதம் எழுதியிருக்கிறார். இவ்விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, அமைச்சர் முத்துசாமி உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து கள்ளச்சாராயம் விற்பனையில் திமுகவினருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமக்கு வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வேல்முருகன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் வேல்முருகன், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, குறிப்பாக கள்ளக்குறிச்சியில விஷ சாராயம் கொடுத்து கிட்டத்தட்ட தற்போது வரைக்கும் 39 - 40 வரைக்கும் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கிறது. இது தொடர்பாக இன்று காலை பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டிருக்கிறார். தொடர்பாக விவரங்களை கேட்டு அறிந்திருக்கிறார். இந்த நிலையில பாஜக தலைவர் அண்ணாமலை இது தொடர்பாக ஒரு கடிதத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல குறிப்பாக இந்த விவகாரத்துல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோரி தற்போது இந்த அறிக்கை என்பது அவருக்கு அந்த கடிதம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது வரைக்கும் 90க்கும் மேற்பட்டோர் இந்த விஷ சாராயம் குறித்து அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில உயிரிழப்பு எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய அஞ்சப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு மே மாதம் விழுப்புரம் மாவட்டத்துல செங்கல்பட்டு மரக்காணத்துல இதே போன்று சம்பவங்கள் நடைபெற்று கிட்டத்தட்ட 23 பேர் உயிரிழந்தார்கள். எனவே இந்த நிலையில தமிழகத்துல தற்போது கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டோர் ஓய்ந்திருக்கக்கூடிய நிலையில இந்த கள்ளச்சாராயம் உற்பத்தி மற்றும் விற்பனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே இதை திமுக சார்ந்தவர்கள் இதில் தொடர்புள்ளதா என்ற தகவல் தெரியவந்திருப்பதாகவும் காவல்துறையினருக்கு தெரிந்து விற்பனை வந்து சட்டவிரோதமாக நடைபெற்று வருவதாக இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மாநில அரசு இந்த சம்பவத்தை விசாரித்தால் முழுமையான தகவல் வெளிவராது. இதனால் மத்திய அரசு தலையிட்டு குறிப்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.